நந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 20/8/2025 புதன்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 2 வரை, பிறகு பூசம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை எல்லாம் காண வேண்டிய நாள். நந்திக்கு மிஞ்சிய தெய்வமே கிடையாதான். பிரதோஷ நேரத்தில் நம்ம வழிபட்டோம்னா ஜாதகத்தில் எந்த தோஷமும் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த பிரதோஷத்தும் போது உற்சவ விக்கிரகத்தை வச்சு தூக்கி பிரகாரம் சுற்றி வருவாங்க. திருவாசகம் படித்து தென்மேற்கு மூலையில் வருகின்ற பொழுது நீங்கள் எதை நினைத்தாலும் அந்த காரியம் சக்சஸ் ஆகும், வெற்றியாகுங்கிற. பொதுவாக அதற்கு ஒரு பாடல் உண்டு. கந்தனின் தந்தையைத்தான் கவனமாய் சுவந்து செல்வாய், நந்தனார் விலகுதற்காய் நடையினில் விலகி நின்றாய். திருப்பூர்ல நடையில விலகி நிற்குது, மலை போல் கிடக்கும் பிள்ளாய் நீ விலகுங்கிறார் நந்தனார். அது விலகி இருக்கு. நந்தனாருக்கு இடம் 1 கிலோமீட்டர் தூரம். இங்கேருந்து பார்த்தோம்னா நேர அந்த சிவன் தெரியும். நந்தனார் விலகுதற்காய் நடையினில் விலகி நின்றாய், அந்தமாய் ஆதியாகி அகிலத்தை காக்க வந்தாய். நந்தியே உன்னை துதித்தேன், நாளும் நீ என்னை காப்பாய். வேல் மாலையும் கிடைக்க வைப்பாய், மழலையும் பிறக்க வைப்பாய், வேலையும் கிடைக்க வைப்பாய், விதியையும் மாற்றி வைப்பாய். சோலையின் வண்ணப்பூவை சூடிடும் நந்தி கேசா, நாளும் நான் உன்னை துதித்தேன், நாடி வந்து எம்மை காப்பாயின்னு ஒரு அழகான நந்தி பாடல் நான் எழுதியிருக்கேன். பொதுவாக இந்த நந்திக்கு பாடல் படித்து இன்றைக்கி நம்ம கும்பிடுறோம். திருவைக்காவூருங்கிற ஒரு ஊருக்கு வாய்ப்பு இருக்கவங்க போய்த்து வாங்க, எப்போ இருந்தாலும் வாய்ப்பு இருக்கையில். அது அதாவது சுவாமிமலையிலேருந்து மேற்கே 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சிவராத்திரிக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்தலம் அந்த திருவைக்காவூர். அங்கே இருக்கக்கூடிய சாமிக்கு வில்வவனேஸ்வரர்னு பேர், வளைக்கை நாயகின்னு அம்மனுக்கு பேர். அந்த இடத்துல தான் அது காடாக இருந்தபோது, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் காடாக இருந்தபோது, 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வேடன் புலியை துரத்துக்கிட்டே வந்தாராம். இந்த புலி துரத்துக்கினே வந்துச்சு. இந்த வேடனை புலி துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வேடன் பயந்து என்ன பண்ணாரு, ஒரு மரத்து மேலே ஏறி நின்னாரு. ஏறிட்டார். இரவு நேரம் 6:30 மணி 7 மணி இருக்கும். ஏறினா கீழே புலி படுத்திருக்கு. எப்போ இந்த வேடன் இறங்குவார், அவர் அடித்து சாப்பிடலாம்னு சொல்லி புலிக்கு அஞ்சு வில்வ மரத்தை, அது அவன் ஏறி இருந்த மரம் வில்வ மரம், மேலே ஏறி அந்த வில்வ மரத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உச்சி கிளையில கீழே புலி படுத்திருக்கான். இவர் என்ன பண்றாரு, அந்த நைட்டு தூங்காமையில் இருக்கணும், ஒரு இரவு முழுவதும் தூங்காமல் இருக்கணும். விடிஞ்சில அந்த புலியை விரட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இரவு நேரம் ஒவ்வொரு இலையாக கீழே ஊத்து போட்டார். எல்லா இலையும் உழுந்துக்கினே இருந்துச்சு. காலையில் விடிஞ்ச உடனே அந்த புலி மறைஞ்சிருச்சு. அப்புறம் இவர் பார்த்தா, இவர் போட்டு அந்த இலை இருக்கு இல்லையா, அந்த வில்வ இலை கீழே இருந்த ஒரு சிவனுடைய சின்ன சிவன் சிலை ஒன்று இருந்திருக்கு, அது மேலே விழுந்திருக்கு. இப்படி ஒரு இறை வழிபாட ஒரு இரவு நேரத்தில் தன்னை அறியாமல் பறித்து போட்ட இலை சிவன் மேலே விழுந்ததன் விளைவாக அடுத்த பிறவியில் அவர் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு புராண கதை உண்டு. அவர் சக்கரவர்த்தியாக பிறந்தாரோ அல்லது ஒரு அரசனாக பிறந்தாரோ அதை பற்றி நமக்கு இதில்லை. ஆனால் அந்த ஓரிரவு முழுவதும் கும்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததன் விளைவாக மறுபிறவி அவருக்கு மகோன்னதமான பிறவியாக வாய்த்ததுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த கோயிலில் துவாரபாலகர்கள் கிடையாதான். எல்லா நந்திகளுமே திசை மாறிய நந்தியாக இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பொதுவாக இது மாதிரி உள்ள நாட்களில், பிரதோஷ நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று மாலை நேரம் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் நந்தியை கும்பிட்டால் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாள். இன்று திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய விதத்திலேயே இன்றைக்கு ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அவரது பார்வை 12ஆம் இடத்திலும் பதிவாகின்றது. எனவே உங்களுக்கு பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்திலே நல்ல மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வரப்போகின்றது. இன்று நந்தி வழிபாட்டை மேற்கொள்கின்ற பொழுது மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். 2ஆம் இடத்திலே குரு, லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருந்தாலே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இல்லம் தேடி வருகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிள்ளைகள் வழியிலும் நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே இன்று சுபகாரிய செய்திகள் இல்லம் தேடி வரப்போகிறது. பாக்கியல் வசூலாகி பரவசப்படுத்தும், பாராட்டும், புகழும் கூடும். தேக்கியமாக இருந்த காரியங்கள் இன்று துரிதமாக நடைபெறுவதற்கான வழி பிறக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அதே நேரத்தில் தொழில் உத்தியோகத்திலே நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியம் இன்று வெற்றிகரமாகவே நடைபெறப் போகின்றது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத நல்ல மாற்றங்களை இன்று சந்திக்கக்கூடிய நாள் என்பதனாலே, இன்று பிரதோஷமும் வருவதனாலே இன்று நந்தி சிவன் உமையவளை வணங்குவது நல்லது.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கு புத சுக்கிர யோகம் இருக்கின்றது. எதிர்பாராத தனலாபம் உண்டு. கரைந்த கையிருப்புகளை மீண்டும் நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. தொழில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் வரலாம். புதியவர்கள் வந்து இணைவார்கள். உத்தியோகமாக இருந்தால் இந்த உத்தியோகத்தை விட்டுவிட்டு வேறு உத்தியோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும். ஊதிய உயர்வு போதவில்லை, இவ்வளவு பாடுபட்டும் பலன் கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு நல்ல இடத்திலிருந்து இன்றைக்கு அழைப்புகள் வரப்போகிறது. வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்துவிட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன இருந்தாலும் வரும் இடமாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும். சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது சூரியன் இருப்பதால் கொஞ்சம் மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும். இன்று வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இன்று பிரதோஷம் என்பதனாலே சிவாலயம் சென்று நந்தி சிவன் உமையவளை பிரதோஷ காலத்திலே வழிபாடு செய்யுங்கள். அந்த உற்சவ விக்கிரகத்தை தூக்கி வருகின்ற பொழுது உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். அரசு வழியில் இன்று எதிர்பாராத சில பிரச்சனைகளை ஒரு சிலர் சந்திக்க நேரிடும். தொழிலே கூட ஒரு சிலர் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பயணங்கள் பலன் தருவதாக அமையாது. விரயங்கள் தான் கூடுதலாக இருக்குமே தவிர விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட்டாலும் கூட தவிர்க்க முடியாதபடி விரயங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியமும் முடிவடையாமல் போகலாம். கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, ராசியில் செவ்வாய் அஷ்டமாதிபதி இருக்கின்ற பொழுது அலைச்சல் ஏற்படும். அலைச்சல் கேட்ட ஆதாயம் கிடைக்காது. யாரிடமேனும் பொறுப்பை கொடுத்தால் அது நடைபெறாமல் போகலாம். அலைபேசி மூலம் வருகின்ற தகவலை நம்பி நீங்கள் சென்று அந்த காரியம் முடிவடையாமல் போகலாம். அதே நேரத்தில் விரயஸ்தானத்திலே சூரியன் புதன் பல வழிகளிலும் விரயங்கள் ஏற்படும். சேமிப்பு கரைகிறது என்று கவலைப்படுவீர்கள். யாருக்கேனும் நீங்கள் கொடுத்து உதவ முயற்சித்தால் கூட அது திரும்ப கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். இன்று மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். விரயங்கள் மிக மிக அதிகரிக்கின்ற நாள். அதே நேரம் வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் வரலாம். வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குறு பார்வை இருப்பதனாலே தொற்ற காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வரவு இருமடங்காக உயரப்போகிறது. குரு சந்திர யோகமும் இருக்கிறது. எனவே பெற்றோர் வழியில் உங்களுக்கு பிரியம் கூடும். தேவையான உதவிகளை பெற்றோர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். அது மட்டுமல்ல, கருத்து வேறுபாடுகள் அகலும். கடமையில் இருந்த தொய்வும் அகலும். நேற்று நடைபெறாத இந்த காரியம் இன்று நடைபெற்று சிறப்பாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம். மனக்கலக்கம் அதிகரிக்காமல் இருக்க, பணப்புழக்கம் நன்றாக இருக்க இன்று நந்தியை நீங்கள் வழிபட வேண்டும். அதிகாலையிலேயே நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இஷ்டதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மாலை நேரம் பிரதோஷ நேரத்திலே நந்தி சிவன் உமையவளுக்கு பதிகம்பாடி வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாட்டு மூலம் இன்று வளர்ச்சி கூடும். என்ன இருந்தாலும் விரயங்கள் தவிர்க்க முடியாதத்தான் இருக்கும். ஒரு மடங்கு லாபம் வந்தால் இரு மடங்கு செலவாகலாம். வரவு வருவதற்கு முன்னரே செலவுகள் காத்திருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்திலும் அதேபோல் குடும்பத்தில் உள்ளவர்கள் குறையை தீர்க்க இயலாது. எனவே குடும்பத்தில் உள்ளவர்களின் சொற்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து சென்றால்தான் இன்று இல்லத்திலும் அமைதி காண இயலும். உள்ளத்திலும் அமைதி கிடைக்கும். குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கூட அதுவரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை. தனுசு ராசி நேயர்களே, குரு பார்க்கிறது. குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். சச்சரவுகள் நீங்கி சமாதான கொடி பறக்கப் போகின்றது. இல்லத்திலே தனவரவு தாராளமாக வந்து சேரும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். கருத்து வேறுபாடோடு இந்த மேலதிகாரிகள் இப்பொழுது இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இந்த மாலை நேரம் மகிழ்ச்சி பயணம் உண்டு. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது சூரியன். எனவே உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகள் நடக்கக்கூடிய நேரம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. யோசித்து செய்தால் கூட அது அந்த காரியங்கள் வெற்றி பெறுமா என்பது சந்தேகம்தான். எப்படியும் முடிந்துவிடும். இந்த காரியம் இழுபறி நிலையில் இருக்கும். வழக்குகள் புதிய வழக்குகள் வரலாம். அரசு வழியில் கூட சிக்கல்கள் வரலாம். மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழிலில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ராகுவோடு இருப்பதால் நன்மைதான். சிக்கனத்தை கடைபிடித்து சிறப்புகளை காண வேண்டிய நாள். தெய்வ வழிபாட்டிலே அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அலைபேசி மூலம் வருகின்ற தகவல் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை என்பார்கள். எனவே கொடுக்கக்கூடிய ராகு இருக்கிறார். விரையாதிபதியாக விளங்குபவரும் சனி. அவர் உங்களுக்கு ராசிநாதனாகவும் இருப்பதால் வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். எனவே சேமிக்க இயலவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். அசையா சொத்துக்களாக வாங்கி வைக்கலாம். அல்லது ஏதேனும் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய
பொருள் ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். பஞ்சமஸ்தானத்திலே குரு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளுக்கும் வேலை கிடைக்காமல் படித்து முடித்திருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகலாம். இன்று மனக்கவலைகள் மாலை நேரத்தில் அகலும். மீனராசினியர்களே, 4ஆம் இடத்திலே குரு, 7ஆம் இடத்திலே செவ்வாய், 6ஆம் இடத்திலே சூரியன். 6க்கு அதிபதி 6ல் இருப்பதனாலே கொஞ்சம் எதிர்ப்புகள் மறைமுகமாகவே இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வாழ்க்கை. எனவே எதை செய்தாலும் நீங்கள் பக்கத்தில் இருப்பவர்களிடம் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். உங்கள் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் விமர்சித்தால் முன்னேற்ற பாதிப்புகள் வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் உங்கள் மீது நல்ல நம்பிக்கை வைத்திருப்பார்கள். அதே நேரத்தில் தொழில் புரிபவர்கள், கூட்டுத் தொழில் செய்பவர்கள் பக்கபலமாக அவர்கள் இருப்பார்களா என்றால் சந்தேகம்தான். கூட்டுத்தொழில் செய்பவர்கள் தனித்து இயங்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். எனவே அதற்கு ஒரு முடிவு இன்றைக்கு காணக்கூடிய விதத்தில் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, 2ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் என்றாலும் மனக்கவலைகள், மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்கும். இருப்பினும் இன்றைக்கு பிரதோஷம். எனவே எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதை விலக்குகிற ஆற்றல் நந்தி வழிபாட்டுக்கு உண்டு. இந்த மாலை நேரம் சிவாலயம் சென்று, அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நந்தியை வழிபாடு செய்யுங்கள். நல்லது நடக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.